நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நேற்றைய ரசிகர்கள் சந்திப்பு அல்லது இன்றைய சந்திப்பு தொடர்ந்த ரசிகர்களை சந்திப்பானது மக்களிடம் ஒரு விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறது. அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரா இல்லையா என்றும், அல்லது வழக்கம் போல் அவருடைய ஒவ்வொரு திரைப்படம் வருவதற்கு முன்பு இது போன்ற ஒரு சந்திப்புகளும் அல்லது அவரை போன்ற அவர் அரசியலுக்கு வருவார் என்பது போன்ற ஒரு விவாதமும் தொடர்ந்து எழுவது வழக்கமான ஒன்றுதான் என்று கடந்து போகிறவர்களும் உண்டு. இல்லை, கடந்த காலங்களில் தமிழகத்துடைய அரசியல் சூழல் வேறு, தற்பொழுது ரஜினிகாந்த் இது அனைத்தையுமே அவர் தன்னுடைய இயக்கத்தில் பொறுப்பாளர்களை, ரசிகர் மன்றத்தில் பொறுப்பாளர்களை வரை நேரடியாக நியமிப்பது வரை இதில் அவர் அரசியலுக்கு வருவதான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதற்கு அவருடைய நேற்றைய பேச்சும் உதாரணமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் அவருடைய அரசியல் திட்டம் என்ன என்பது குறித்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம். நேற்றைய பேச்சு தொடர்ந்து ரசிகர்களை சந்திப்பதான இந்த முயற்சிகள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு களமிறங்குவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறதா, இல்லை வழக்கம் போல் ஒன்றாக பார்க்கப்படுகிறதா? நிச்சயமாக இது வழக்கத்திலிருந்து மாறுபட்டு தான் இருக்குது. அரசியல் சூழ்நிலை ஒரு மாறுபாடோடு இருக்கிறதுனால அவரும் வழக்கத்திலிருந்து மாறுபட்டு நேரடி ரசிகர்களை தொடர்பு கொள்கிறாரு. அவங்கள்ட்ட அரசியலுக்கு வருவங்கிற நம்பிக்கையை விதைக்கிறாரு. எந்த விதத்தில் இருப்பங்கிற பற்றிய கருத்துக்களும் சொல்கிறாரு. முன்னம இந்த அளவுக்கு அவர் இந்த லெங்க்த்துக்கு அவர் முன்னாடி ஓடினதில்லை. முன்னம ஏதோ ஒரு பொதுவாக பேசுவார், அதோட ஒதுங்கிடுவார். அது கூட அவராக பேச மாட்டார். யாராவது எந்த சூழ்நிலையில் மைக்க நீட்டினா அப்போ என்னதையாவது சொல்லிட்டு போவார். இப்போ அவராட்டே டெலிபரேட்டாக, இட்ஸ் இஸ் நாட் சிம்பிளி அக்கர்டு, டெலிபரேட்டாக அவர் இந்த எக்ஸசைஸை பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் படம் ரிலீஸ் இப்போ கூட இல்லை, அது கொஞ்சம் டிலே ஆகும் மாதிரி தான் தெரியுது. இன்னும் நிறைய டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் அந்த படத்துக்கு இருக்கிறதுனால படம் ரிலீஸ் இப்போ இல்லாத நிலைமையில் இப்போ இதை பண்ணுறாருன்னா, இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் ஃபோக்கஸை தன் பக்கம் திருப்ப பார்க்குறாரு. அதாவது முன்னாடி அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லும்போது எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸ் இருந்தாங்க. கருணாநிதி வெல் எஸ்டாப்ளிஷ் லீடர். கருணாநிதிக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கருணாநிதிக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸில் திரும்ப பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன லீடரான்ட்டு ஜெயலலிதா இருந்தாங்க. ஆக அந்த ரெண்டு எஸ்டாப்ளிஷ் லீடர் இருந்த டைமில் அவர் வெறும் வார்த்தையோடு தான் நிறுத்திக்கிட்டார். இப்போ சில நடவடிக்கைகள்லையும் இறங்குறாருன்னா, இன்றைக்குள்ள சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் லீடர் யாரும் இல்லை. அதாவது கருணாநிதி உயிரோடு இருந்தாலும் ஆக்டிவ் பொலிட்டிக்ஸில் அவர் இல்லைங்கும் போது எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்லாத ஒரு சூழ்நிலை என்டிஆருக்கு 82 கிடைச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்குங்கிற எண்ணம் மனசில் இருக்கலாம். அதே இது சிரஞ்சீவிக்கு கடைசியாக அவர் களத்தில் இறங்கும்போது சந்திரபாபு நாயுடும் ஒய்எஸ்ஆர் ரெட்டியும் எஸ்டாப்ளிஷ் லீடராக இருந்தனால அவங்க ரெண்டு வரையும் மீறி அவர் முதல் இடத்துக்கு போக முடியல, 3வது இடத்துல தேங்கிட்டார். ஆனால் என்டிஆருக்கு எஸ்டாப்ளிஷ் லீடர் யாரும் இல்லாதனால நம்பர் 1 ஹீரோவாக இருந்தவர் முதல் இடத்துக்கு போயிட்டார். ஸோ இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் லீடர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லைங்கிற சூழலை தனக்கு தன்னோட அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்துங்கிற ஆசை அவருக்கு தெளிவாக இருக்கிறது. முதலைகளை கண்டு அச்சம் இருந்தாலும் கூட ஆசை மிக தெளிவாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஓடு மீன் ஓட ஒரு மீன் ஒரு முறை வாடி இருக்குமா கொக்குங்கிற மாதிரி அரசியல் களத்தில் சாதிக்கிறதுக்குள்ள சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து இது சரியான சந்தர்ப்பம்னு அவர் நினைக்கிறாரு. சினிமா அதாவது ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த பேச்சு தொடர்ந்து இங்கே எழுந்து கொண்டே தான் இருக்கிறது. 20 ஆண்டு காலத்தில் நீங்கள் சொன்னது மாதிரியான அரசியல் சூழல் வேறாக இருந்தது, இன்றைக்கு வேறாக இருக்கிறது என்பது. ஆனால் இப்பொழுது கூட அவர் தெளிவாக சொல்லலை. ஒரு இடத்துல சொல்றாரு, அரசியலுக்கு தான் 96 தேர்தலில் தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது ஒரு விபத்து அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அரசியலுக்கு தான் வருவதுங்கிறது இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுங்கிறார். இந்த இரண்டு தரப்பான பேச்சை பார்க்கும் போதும் இன்னும் அவர் தெளிவான ஒரு முடிவை எடுக்கலையோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? 96ல் பண்ணது விபத்துன்னு சொல்றதுல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கதான் நான் பார்க்குறேன். 98ல் ஜெயலலிதா தலைமைக்கு ஒரு காங்கிரஸோட சேர்த்து ஜெயலலிதாவுக்கு ஒரு 20, காங்கிரஸோட சேர்த்து ஒரு 25% வாக்குகளுக்கு மேலே கிடைச்சிது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள, அந்த மென்டாலிட்டி உள்ள வாக்காளர் மத்தியில் உங்களுக்கு எதிராக நான் டெலிபரேட்டாக போகலைங்கிற ஒரு மெசேஜை அவர் பாஸ் பண்ணுறாங்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். இப்போ என்னோட அனுமானம் என்னென்னா, அவர் சினிமா எடுக்கும்போதே கொஞ்சம் வெயிட் பண்ணி டாப் லெவல் ஹீரோயின், டாப் லெவல் மியூசிக்கல் டைரக்டர், டாப் லெவல் அன்னைக்கு ஹிட் படம் கொடுத்த டைரக்டர், இப்படி எல்லா ஒரு படைபலங்களை எல்லாம் பெருக்கிக்கிட்டு தான் அவர் களத்துக்குள்ளே வருவார். அவர் கேரியரில் ஒரு புது மியூசிக்கல் டைரக்டர்லேயோ ஒரு புது டைரக்டர்லையோ நடித்தது ரொம்ப வெரி வெரி ரேராக தான் இருக்க முடியும். அதே மாதிரி இப்போவும் அரசியல் களத்தில் இறங்குனா சக்ஸஸ் பண்ணுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. மீண்டும் சொல்கிறதே சொல்கிறேன், ஆசை இருக்குது. திடீர்னு ஒரு
ஒரு கிணத்தை ஜம்ப் பண்ணி அங்கே போனால் பெரிய புதையல் இருக்குது, அந்த புதையல் எடுத்துடலான்னு சொன்னால் சரியாக ஜம்ப் பண்ண முடியலைன்னா முதல்ல இருக்கக்கூடிய கிணத்துல விழுந்துருமோங்கிற ஒரு அச்சமும் அவர்கிட்ட இருக்குது. அதாவது பார்த்தீர்கள் என்றால் அவர் வழக்கமாக இங்கு நடைபெற்ற தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு அரசியல் உச்சபட்ச அது குழப்பங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் ரீதியாக இங்கு இருந்த நெருக்கடிகளாக இருக்கட்டும் இல்லது மிகப்பெரிய அளவில் தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அல்லது நிறைய சம்பவங்கள் நெருக்கடியான சம்பவங்களில் அவருடைய குரல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அப்பெல்லாம் அவர் எந்த குரலும் பெரியதாக அவர் கொடுத்ததே கிடையாது. இன்னொன்று அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லையும் அது வந்து நதிநீர் இணைப்புக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பதில் ஆரம்பித்து தன் மகளுக்கு விருந்து வரைக்கும் ரசிகர்களுக்கு வைப்பது வரைக்கும் பல வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார். அதை எப்ப களத்தில் செயல்படுத்துவார்? இப்படியான ஒரு சூழலில் அவருடைய அரசியல் பயணமானது எந்த அளவில் ஒரு ஸ்திரத்தன்மையோட ஆரம்பிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்போ அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ளே வந்து இன்னும் காலடி எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து அவரை பற்றிய விமர்சனங்கள் குறைவாக தான் இருக்குது. ஆனால் அரசியல் களத்துக்குள்ளே இறங்கும்போது கடுமையான விமர்சனங்களை எல்லாருமே சந்தித்து தான் தீரணும். அதனால் இவரும் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. இப்போ இந்த இதுக்கெல்லாம் அவர் கருத்து சொல்லணும்னோ அல்லது கண்டிப்பாக வந்து விருந்து வச்சு தீரணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா அது ஒரு சூழலில் வந்து ஒரு சினிமா ஹீரோ ஒன்றில் கருத்து சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து பாசிட்டிவும் வரும் நெகட்டிவும் வரும். அவர் எதுக்கு நெகட்டிவ்ங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் எல்லோரும் நினைப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு விபத்தில் சந்தர்ப்பத்தில் தான் 96 ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இனிமேல் அவர் வந்து என்ன கொள்கையோடு வராரு, என்ன முகத்தோடு வராரு, யாருக்காக வராரு, எதற்காக வராருங்கிறத வச்சு தான் அவரோட அரசியல் லீடர்ஷிப்பை மக்கள் முடிவு பண்ணுறாங்க. எப்படி வராரு, தனியாக வர்றாரா, இன்னொரு ஆட்களுக்கு தலையாக வந்து வர்றாரா, அதில் வந்து அவரோட வரக்கூடிய தன்மையை பொறுத்து தான் ஒவ்வொரு ஓட்டர்ஸும் வந்து முடிவெடுப்பாங்க. ஒரு விதமாக வந்தால் சில ஓட்டர்ஸுக்கு பிடிக்காது, இன்னொரு விதமாக வந்தால் சில ஓட்டர்ஸுக்கு பிடிக்கும். அதெல்லாம் வந்து அவர் களத்துக்குள்ளே வரும்போது தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமே தவிர இப்போ நம்ம அவரை இப்படி தான் சொல்லணும்னு ஒவ்வொன்றிலையும் கருத்து சொல்லணும்னு நம்ம யாரையும் நிர்பந்திக்க முடியாது. என்டிஆரும் அப்படி ஒன்றும் கருத்து சொன்னதில்லை. எம்ஜிஆரும் வந்து கட்சி கட்டுப்பாடை தாண்டி கருத்து சொன்னது கிடையாது. அதே மாதிரி விஜயகாந்தும் வந்து கருத்து சொல்ல கிடையாது. அவங்க வந்த பிறகு அரசியல் களத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு இஷ்யூலையும் கருத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது. இன்னும் கூட அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து அவங்களுக்கு பாதிப்பு வருங்கிற லெவலில் கருத்து சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்சிராம் வந்து பாபர் மசூதி ராமர் ஜென்ம கோயில் இதில் வந்து கருத்தே சொல்லலை. ஏன் கருத்து சொல்லணும்னு சொல்லும்போது தான் ஒரு கடைசியில் சொன்னார், எங்களோட சமூக பெண்களுக்கு வந்து ஒழுங்கான டாய்லெட்டே இல்லை, அதுதாங்க எங்களுக்கு முக்கியம், அந்த இடத்துல டாய்லெட் கட்டணுங்கிற கருத்தை ரொம்ப லேட்டாக சொன்ன மாதிரி லேட்டாக வற்புறுத்தி கேட்ட மாதிரி தான் சொன்னார். ஆக ஒரு இடத்துல கருத்து சொல்லும்போது அந்த கருத்து சொல்கிறனால நமக்கு என்ன லாபங்கிறத அரசியல் தலைவர்களே பேசும்போது அரசியல் இல்லாத நடிகர் வந்து கருத்து சொல்லி பல எதிர்ப்பை சம்பாதிக்க மாட்டார். ஆனால் நேற்றைக்கு ஒரு கருத்தோடு ஒரு அரசியல் கருத்தையும் அவர் முன் வைத்திருக்கிறார் இல்லையா? தமிழக மக்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தில் மட்டும் ஏமாந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அவர் எதை குறிப்பிட்டு சொல்றாரு? அரசியலை தான் அவர் வந்து குறிப்பிட்டு தேர்தலை முன் வச்சு அவர் சொல்றாரு. அப்ப அவர் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துல. அவர் எதை உள்நோக்கத்தோடு சொல்கிறார்? நிச்சயமாக அவருக்கு வந்து தமிழக மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் இதுவரை வந்து திரையுலகத்தில் நம்பர் 1 பொசிஷன்லேயே இருந்தவர் அரசியல்லே நம்பர் 1 பொசிஷனாக வரணுங்கிறதுல பதற்றப்படுறாரு. அதில் மிஸ் ஆகி திரையுலகில் கிடைச்ச புகழும் பெயரக்கூடாதுங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது. அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே அவருக்கு இருக்கக்கூடிய இந்த சுப்ரீமோ தான் நாம சொல்லணும். மிகப்பெரிய அளவுல சொல்லணும்னா, அதாவது ஒரு பிரதமர் வேட்பாளர் வீடு தேடி ஒரு நடிகர் வீட்டுக்கு வரதுல ஆரம்பிச்சு ஒரு மலேசிய பிரதமர் வந்து நஜீப் சமீபத்தில் அவர் வீட்டுக்கு வந்தது வரைக்கும் அவருக்கென்று ஒரு தனியாக ஒரு பெரிய ஆவர்த்தனமே இங்க இருக்கும் பொழுது இதை தாண்டி அரசியலுக்குள் அவருக்கு என்ன மாதிரியான இடங்கள், அதை எப்படி அவர் சவாலாக எதிர்கொள்வார், அதில் எப்படி தன்னுடைய இந்த பழைய இப்போது இருக்கக்கூடிய இதை எப்படி தக்க வைத்துக் கொள்வார் என்ற பல கேள்விகள் அவர் முன்னால் இருக்கு இல்லையா? இல்லை, அரசியலில் வந்து ராங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து சிவாஜி போன்றவங்கள்லாம் வந்து பிளாப் ஆகிருக்காங்க. பாக்கியராஜ் பிளாப் ஆகிருக்காரு, ராஜேந்தர் பிளாப் ஆகிருக்கிறாரு. ஸோ ரைட் ஸ்ட்ராட்டஜி எடுத்து ரைட் டைமில் போன என்டிஆரும் எம்ஜிஆரும் வெற்றிகரமாக வந்திருக்காங்க. இவர் வந்து இன்னைக்கு இதில் எம்ஜிஆர் வந்து அரசியல் களத்திலே இருந்தவர், அண்ணாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டவர், ஏன் கருணாநிதியின் தலைமையை கூட எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு வந்து 72 வந்து சினிமா வந்து டல்லடிக்க ஆரம்பிச்சது. அன்னமிட்ட கை, நீரு நெருப்பும் அந்த படங்கள்லாம் ஃப்ளாப் ஆச்சு. கருணாநிதியும் வந்து இவர் சந்தர்ப்பம் அவருக்கு மகன் முத்துவ பிள்ளைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ எம்ஜிஆர் நம்பர் 1 பொசிஷன்லேருந்து நம்பர் 2 பொசிஷனுக்கு சினிமாவில் கீழே இறங்குறாரு. அந்த சூழ்நிலையில் அவர் ஒரு மிகப்பெரிய மாஸ் பார்ட்டியான திமுகவுக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்குறாரு. அவர் அதில் எமர்ஜ் ஆகிறாரு. அதே மாதிரி என்டிஆரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து காங்கிரஸ் முதல்வர்களை வந்து இந்திரா காந்தி வந்து பியூன் மாதிரி நடத்தி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தெலுங்கு மக்களின் சுய கௌரவம்ங்கிற
ஒரு இமேஜ் எடுத்து அவர் என்டிஆர் வந்து 50% வாக்களை பெற்று ஏறத்தாழ எம்ஜிஆர் எடுத்ததோட 2 மடங்கு வாக்களை பெற்று என்டிஆர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆக அரசியலில் இருந்தே வந்து ஒரு நடிகர் சாதிச்சிருக்கிறார், அரசியலுக்கு வெளியே வந்து இன்னொரு நடிகரும் சாதிச்சிருக்கார். ஆக இந்த 2 தான் முன் உதாரணம். இந்த 2 முன் உதாரணத்தில் ரஜினி வந்து என்டிஆர் மாதிரி நமக்கு பொருந்தாதாங்கிற எதிர்பார்ப்பதனால எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்காங்க. நான் மக்களை ஏமாறாமல் பார்த்துக்கிடுவேன், ஆந்திர மக்களின் கௌரவத்தை நான் காப்பாற்றுன மாதிரி மற்றவங்களாம் தமிழக மக்களை தவறாக வழி நடத்திட்டாங்க, நான் சரியாக வழி நடத்த போகிறேன்னு ஏதோ ஒரு பாயிண்டில் வர்றதுக்கு உள்ள ப்ரிப்பரேஷன்ஸும் செய்கிறார். பாஜக காங்கிரஸ் 2 பேருமே போட்டி போட்டு கொண்டு, அதாவது ரஜினி அவர்களை சந்திப்பதா இருக்கட்டும், அழைப்பு விடுப்பதா இருக்கட்டும், அரசியலுக்கு வாருங்கள் என்று சொல்வதில் 2 பேருமே 2 தரப்பிலும் இருந்துமே செய்யப்படுகிறது. இது வந்து தேசிய அரசியல் பக்கம் போவாரா, தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நேற்றைக்கு அவருடைய மேடை வடிவமைப்பு உணர்த்தக்கூடியது, அதற்கு பின்னால் இருந்த அந்த தாமரை, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு குறியீடாக இங்கே வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அந்த பாபா முத்திரையிலிருந்து எல்லாமே அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரஜினிக்கு மிகப்பெரிய அளவில் பாப்புலாரிட்டி இருக்குது. ஒரு ஃபோல்ட்ஸ் அளவு உயரம் நமக்கு தெரியல, எந்த அளவு உயரம் போகுங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது. அது அரசியல் சூழ்நிலைகளும் மற்ற பிளேயர்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறாங்கங்கிறத பொறுத்தும், மற்ற பிளேயர்ஸ் மோசமாக ப்ளே பண்ணால் இந்த உயரம் கூடும், மற்ற பிளேயர்ஸ் அட்ராக்டாக சூப்பராக ப்ளே பண்ணால் இந்த உயரம் குறையும். அது ரஜினி மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. எம்ஜிஆர்கிட்ட கருணாநிதி சரியாக ப்ளே பண்ணனால எம்ஜிஆருக்கு உயரம் சற்று கூட்டிட்டு, அல்லது கருணாநிதி வந்து சரியாக ப்ளே பண்ணியிருப்பாருன்னா எம்ஜிஆரை யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாப்புல. இப்போ இவர் இன்னைக்கு வந்து ஒரு பிளேயருங்க லெவலில் இவர் வந்து முழுக்க தான் ஒரு மாஸ் லீடர், முழுக்க தன்னோட தனி அமைப்பு தனி தலைவர்னு வாராரா, அல்லது ஈஸி கோயிங்காக நம்மளால் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நமக்கு இல்லை, விஜயகாந்துக்கு இருக்கிற இந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது, அதனால் நமக்கு வந்து ஆர்கனைஸ் கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தால் ஈஸி கோயிங்காக ஒரு நேஷனல் பார்ட்டி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணால் அவங்க நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அமித்ஷா பொறுத்தவரை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிலீஜியஸ் போலரைசேஷன் பாசிபிள் இல்லைங்கிற முடிவில் தான் அமித்ஷா இருக்கிறாரு. ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன் இருக்குது. கோயம்புத்தூரில் இருந்த ரிலீஜியஸ் போலரைசேஷனை வந்து ஜெயலலிதா டைல்யூட் பண்ணிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் 30 வருஷமாக பாஜகவால் ரிலீஜியஸ் போலரைசேஷனில் வாய்ப்பு இல்லை. அதான் பாஜக வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிகளை எடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் ரஜினி ரோல் வந்து ஃபிட் ஆகிறாங்கிற ஒரு விவாதமும் ஒரு டிபேட்டும் போயிட்டு தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஸ்ட்ராட்டஜியும் நேற்றைக்கு சுப்பிரமணியம் சாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதும் வந்து இதற்கு நேர் எதிரான ஒரு கருத்தாக இருக்குது. அவர் வந்து ஒரு தமிழர் கிடையாது, மராத்தி அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அவருக்கு கொள்கையே இல்லாத அவர் எப்படி அரசியலுக்கு வருவார் என்பது போன்ற ஒரு விமர்சனத்தை பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அவர்கள் வைக்கிறார். சுப்பிரமணிய சாமி பாஜகவில் லைட் வெயிட், அவரை யாரும் பெருசாக எடுத்துக்கல. அவரை வந்து சோனியா குடும்பத்துக்கு எதிராக அதை ஏவுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர அவருக்கு இன்றைக்கி ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுக்கணும் இல்லையோ அவரில். அதே மாதிரி அம்பேத்கரை விமர்சனம் பண்ண அருண் ஜோரியும் பிஜேபி என்டர்டெயின் பண்ண போகிறதில்ல, மோடி என்டர்டெயின் பண்ண போகிறதில்ல. சுப்பிரமணிய சாமி வந்து மோடிக்கு எதிராக பேச முடியாத நிலையில் அதுக்கு ஒரு மோடி தொடர் வெற்றி பெற்றிருக்கனால அந்த சூழ்நிலை இருக்காரே தவிர, மற்றபடி பிஜேபியில் வந்து சுப்பிரமணிய வாய்ஸ் வந்து பிஜேபியிலே அவருக்கு வந்து முடிவெடுக்க இடத்துல இல்லை. ஹி குட் நாட் கால் ஷாட்ஸ் இன் பிஜேபி. ஸோ அந்த அதிருப்தியின் வெளிப்பாடாக தான் சுப்பிரமணிய சாமியோட கருத்தை நம்ம எடுக்கணுமே தவிர, மற்றபடி சுப்பிரமணிய சாமி வந்து இதுவரை சசிகலா தரப்புக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ சசிகலா தரப்பை வந்து கிராக் டவுன் பண்ணுறத மோடியே நேரடியாக பண்ணுறாருங்கிறது விஷயம் வரும்போது வந்து இதனால் உள்ள விளைவுகள் மோசமாக இருக்குன்னு வாயை மூடிக்கிட்டார். ஸோ சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு வந்து ரஜினிக்கும் பிஜேபிக்கும் உள்ள இக்குவேஷன் என்னன்னு தெரியாத பட்சத்தில் இதை பேசுகிறாரே தவிர, அமித்ஷா தரப்பில் வந்து ரஜினி இக்குவேஷன் கரெக்டாக வந்ததுன்னா இப்போ முதல்ல ரஜினியும் வரணும், ரெண்டாவது பிஜேபியும் தயாராகணும், அதில் சரியாக இருக்கும்போது வந்து சுப்பிரமணிய சாமி பேச மாட்டார். நீங்கள் சொல்வது லைட் வெயிட்டாக இருந்தாலும் அல்லது இந்த ஈக்குவேஷன் தெரியாமல் பேசுகிறார் என்று சொல்வதை எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆனால் அவர் கடந்த காலங்களில் பேசிய ஒன்றுக்கு கூட கட்சி தரப்பிலிருந்து மறுப்போ அல்லது இப்படியான பேச்சுக்கள் அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விமர்சனம் அப்படிங்கிற பார்வையிலிருந்து தான் வைத்திருக்கிறார்கள். எவ்வளவோ மோசமான பேச்சுக்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? அப்படி என்றால் ஒரு லைட் வெயிட்டுக்கான உடனடியான ஒரு எதிர்ப்போ அல்லது அதற்கான ஒரு நிச்சயமா லைட் வெயிட்டுங்கனால தான் அவரை கண்டுக்கல. முன்னம வந்து ஒரு கட்டத்தில் வந்து அருண் ஜேட்லியை சினப் பண்ணக்கு சுப்பிரமணிய சாமி தேவைப்பட்டார். அந்த ஹி சர்வ்ட் ஹிஸ் யூட்டிலிட்டி. மோடிக்கு எந்த அளவுக்கு சுப்பிரமணிய சாமி தேவையோ அந்த பயன்பாடு முடிஞ்சு போச்சு. என்னமோ வந்து சுப்பிரமணிய சாமியின் பயன்பாடு தேவைன்னா தான் மோடி பயன்படுத்துகிறார். நீங்கள் வந்து மோடியை தமிழ்நாட்டில் உள்ள ஆட்கள் பார்க்குற மாதிரி இல்லை. எங்களோடலாம் 100 மடங்கு எத்தனையோ மடங்கு பெரிய ஆள் மோடி. ஸோ சீசெல்லாம் லைட் சம்ச்சா மோடியோட கம்பேர் பண்ணும்போது சுப்பிரமணிய சாமி அதை தான் வந்து மோடி இது பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் மோடியோட கடந்த காலம் எப்படியெல்லாம் பார்க்கும்போது, பட் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அதை தாங்க முடியல. பட் வெளியே மோடி எதுக்கிறது வந்து சூரியன்கிட்ட போய் நிற்கிறது மாதிரி பொசிக்கிறோம். அதனால அதுக்கு தக்கன சில விஷயங்களை பண்ணுறாங்க. மோடியோட ரியல் இன்டென்ஷன் என்ன,
அது மோடியோட ரியல் இன்டென்ஷன் வந்து ரஜினி இன்டென்ஷன் தெரிஞ்சாதான் மோடி சொல்ல முடியும். ரஜினி வந்து தனிச்சு போவார், அங்கே மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது வந்து மோடி அங்கேயும் ஏமாற மாட்டார். ஸோ மோடியோட ரியல் இன்டென்ஷன் தெரியாதவரை சுப்பிரமணிய சாமி இப்படி தான் பேசிட்டு இருப்பார். உங்களுக்கு சமீபத்தில் நடந்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், அல்லது நெடுவாசல் அல்லது விவசாயிகள் டெல்லியில் போராடின போராட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழகத்துடைய நீண்ட அரசியல் வரலாறுகள்லேயே எடுத்துக்கிட்டோம்னாலும் கோடம்பாக்கத்திலிருந்து கோட்டைக்கு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நடிகர்கள் வந்து இந்த மாதிரி முக்கியமான தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளை முன்பை விட இப்போ நிறைய பேர் வராங்க. இன்றைக்கு வரைக்கும் இளம் இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ் போன்றவங்க, ஆதி போன்றவங்க வருவதெல்லாம் இந்த மாதிரியான அரசியல் பொதுவெளிக்கு வருவது அப்படிங்கிறது, அதுவும் வந்து உரிமை சார்ந்து வருவதுங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற நேரங்களிலெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நாளைக்கு அரசியலுக்குள்ளே வந்தவொடனே என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு வந்து அவர் மாநில உரிமை சார்ந்த அரசியலை கையெடுக்க போறாரா, தேசிய உரிமை சார்ந்த ஒரு அரசியலை கையெடுக்க போறாராங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது நீங்கள் வந்து அவர் தனி கட்சி தொடங்கி தலைவராக வரப்போகிறாரா, இன்னொரு கட்சிக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரப்போகிறாராங்கிற கேள்விக்கு விட தெரிஞ்சாதான் இது சொல்ல முடியும். அதான் நீங்கள் பாப்புலாரிட்டி மட்டும் இல்லை, ஒரு நடிகரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான் முக்கியம். இப்போ சிவாஜி கணேசன் வந்து 84 வந்து அவர் தனியாக வெளியே வந்துட்டார். ராஜீவ்காந்தியை வந்து அவரோட கூட்டு பேசி 5 MP 20 MLA கொடுத்தாரு. சப்போஸ் 84 அவர் தனிச்சு தான் சீஃப் மினிஸ்டர்னு ப்ரொஜெக்ட் பண்ணி நின்று இருப்பாருன்னா குறைஞ்சபட்சம் 15 to 20% ஓட்டு அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார், 89 ஜானகி இஷ்யூவில் இவர் போய் நின்னார். அப்போ என்னன்னா வீரப்பங்கிட்ட காசு வாங்கிட்டு நிற்கிறாருங்கிற மாதிரி அவர் இமேஜே அதில் அடிச்சுட்டாங்க, ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ ஒரு நடிகர் வந்து பாப்புலாரிட்டி மட்டும் போராது, என்ன இஷ்யூ சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாங்கிறது ரொம்ப வைட்டல். ரஜினி வந்து அவர் வரும்போது தான் எப்படி வராரு, என்ன இஷ்யூ சொல்கிறாருங்கிறத we can assess. நீங்கள் வந்து செகண்டரியாக போகும்போது உள்ள வேல்யூ வேறு, பிரைமரியாக இருக்கும்போது உள்ள வேல்யூ வேறு. ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் மாதிரியான ஆட்கள் வந்து அரசியலுக்கு வந்தோடனே திரைப்படங்களில் இருந்து அவர்கள் விலகியதும், ஆனால் ரஜினிக்கு அது அப்படியான ஒன்று சாத்தியப்படுமா? அவருடைய மிகப்பெரிய ஒரு மூலதனம் அல்லது அவருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மாவே வந்து திரைப்படங்கள் தான். இன்றைக்கும் அதுதானே பேசப்படுகிறது. உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் திரையிடப்படும் போதும் அந்த விஷயம்தான் மிகப்பெரிய. ஜப்பானில் கூட அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறது அதுதானே. அதை அவ்வளவு எளிதில் கடந்து விட்டு அரசியல் பக்கம் வந்து அவருடைய இதை வந்து இன்னும் குறுக்கிப்பாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதில் வருகிறது இல்லையா? நீங்கள் எம்ஜிஆர் வந்து 72 நம்பர் 1 பொசிஷன்லேருந்து நம்பர் 2 பொசிஷனுக்கு போனது தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னோட கருத்தாக பதிவு பண்ணேன். நீங்கள் ரஜினி இன்னைக்கு வந்து பாகுபலி படத்துக்கு இணையாட்டு எந்திரன் 2க்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உண்மை. ஆனால் ரஜினி 67 வயசான ரஜினிக்கு இன்னும் எத்தனை வருஷம் இந்த பாப்புலாரிட்டி இருக்கும்? ஸோ ரஜினி வந்து அரசியலுக்கு வரார் என்றால் சினிமாவில் இனிமேல் 67 வயசுக்கு மேலே இன்னும் எத்தனை படத்தில் ஹீரோவாக நடிக்க முடியுங்கிற ஒரு எண்ணமும் காரணமாக இருக்கலாம். வெற்றி படங்கள் தோல்வி படங்கள் ரெண்டையுமே அவர் சமமாக பார்த்துருக்கக்கூடியது. எத்தனையோ படங்கள் வந்து எதிர்பார்த்து மிகப்பெரிய தோல்வி, அவர் உச்சத்தில் இருக்கும் பொழுதே தோல்வியை சந்தித்தது. அப்போது அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே இருக்குது. இங்கே அவர் மீது வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு விமர்சனமானது, ஒவ்வொரு திரைப்படத்திற்கு முன்பு இது போன்ற அவர் ஒரு பேசு பொருளாக மாற்றுகிறார் சமூகத்தில் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து வந்து இங்கே வைக்கிறாங்க. அதை அவரும் நேற்று அட்ரஸ் பண்ணார். அது அவருடைய ஸ்பீச்சில் அவர் அட்ரஸ் பண்ணார். அதை கடந்தெல்லாம் போகலை, நான் அப்படி சந்திக்கிறேன் அப்படிங்கிறது குறித்து அவர் பேசுகிறாரு. அது எப்படி எடுத்துக்கொள்வது? இல்லை, ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவரோட பொருளை மார்க்கெட் பண்ணுறது இயல்பு. ரஜினி அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ரஜினி வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி இறங்கி மார்க்கெட் பண்ணலனாலும் கூட அரசியல் மார்க்கெட்டிங் வந்து ரஜினிகாந்தை தூக்கி விட்டு, அதான் ரஜினிகாந்த் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரோட ஆடியன்ஸ் வலிமை வந்து 50 பேர் அவர் படத்தை பார்ப்பாருன்னு சொன்னாங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு அரசியல் தலைவருங்கிற ஒரு இமேஜ் கிடைக்கும் போது ஒரு 5 மடங்கு அவரோட ஆடியன்ஸ் வலிமை கூட்டிட்டு, அப்போ வந்து அவருக்கு வந்து இதில் நமக்கு ஒரு லாபம் இருக்குங்கிறது அவர் உணர்ந்தார். நீங்கள் அது வந்து வேலைக்காரன் போன்ற படங்கள்லாம் சாதாரண வெற்றி படங்களாக இருக்கும்போது வந்து ஜெயலலிதா அண்ணாமலை படத்தை தடை செய்ய போகிறாங்கன்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் படத்துக்கு கிடைச்ச ஆடியன்ஸை விட ஒரு 5 மடங்கு ஆடியன்ஸ் வந்து அண்ணாமலை படத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு பிறகு எல்லா ரஜினி படங்களுக்குமே ஆடியன்ஸ் வலிமை முன்னோட பெரிய. அப்போ அரசியல் ஒரு இமேஜ், அரசியல் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு கண்டென்டருக்கு தகுதியானவருங்கிற ஒரு இமேஜ் வரும்போது அவரோட சினிமா ஆடியன்ஸ் கூடும்போது எங்கே லாபம் வருதோ அங்கே மனிதர்கள் வந்து அந்த இடத்த லாபத்தை பார்க்க விரும்புவது இயல்பு தான். ரஜினியும் சாதாரண மனிதர், அதற்கு விதிவிலக்கானவர் அல்ல.
நேற்றைய அவருடன் இருந்தது திரைப்பட உலகில்னு பார்த்தோம்னா எஸ்பி மூத்த ஒரு இடத்துல இருந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் மட்டும்தான் அவருடன் இருந்தார். அவர் தான் சிறப்பு அழைப்பாளராக கூடவே இருந்து அவரை பற்றி நெகிழ்ந்து புகழ்ந்து ரஜினி அவர்கள் பேசுகிறார்கள். அதுவும் இன்று வந்து சமூக வலைத்தளங்களில் இவங்க 2 பேருடைய இந்த அதை எப்படி சொல்வது, இவர்கள் 2 பேருடைய அந்த மேடை அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வைக்கும் உட்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய ஓட் போலரைசேஷன்ல ஆரம்பிச்சு இது எல்லா வகையிலையுமே அப்படியான ஒரு விமர்சனத்தையும் வந்து இப்ப ரஜினி மீது வைக்கப்படுகிறது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல விமர்சனங்கள் வந்து ரஜினி அரசியலுக்கு வரனால நம்ம லூசர் ஆயிடுவோம், நம்ம ஐடியாலஜி லூசர் ஆயிடுவோம், நம்ம ஐடென்டிட்டி லூஸ் பண்ணிடுவோம், நம்ம இதுவரை சொன்ன தமிழ்நாட்டில் சொன்ன கொள்கையெல்லாம் கம்பக்குன்னு நினைக்கிறவங்க வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. அது வந்து இயல்பானது. இப்போ சோனியா காந்தியை வந்து கடுமையாக பாஜக ஏன் விமர்சனம் பண்ணாங்க? இந்தியா இந்துக்கள் நாடுன்னு சொல்ற டைமில் அத்வானியையும் வாஜ்பாயையும் வந்து சோனியா தோற்கடிச்சு காட்டினாங்க. அப்போ வெரி நேஷன் தேரியே அப்படி உடஞ்சி போகுது. அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து ஜெயித்தார்னா இவங்க சொல்லக்கூடிய எந்த இதெல்லாம் ஐடியாலஜி இவங்க வெட்டு ஐடியாலஜியோ அந்த ஐடியாலஜியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆகுன்னு சொல்லும்போது அவங்க அதை வெறிகொண்டு அவங்க எதுக்குறது உண்மைதான். எந்த ஒரு இதுலையுமே லூசர்ஸும் இருப்பாங்க, கெய்னர்ஸும் இருப்பாங்க. ரஜினி வந்தால் லூசர்ஸாக நம்ம ஆயிடுவோம்னு நினைக்குவாங்க, ரஜினியை ஹெவியாக இது பண்ணலாம். ரஜினி வந்தால் தான் கெய்னராக ஆகுங்கன்னு சொல்லுவாங்க, வெளியே வருவாங்க. இப்போ ரஜினி வருவேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தாருன்னா கெய்னராக நம்ம ரஜினி வந்தால் நாம் கெயின் பண்ணுவோம்னு நினைக்கவங்க வந்து ரஜினி உண்மையிலே வரும்போது தான் இந்த அரசியலில் வந்து தமிழ்நாட்டில் உண்மையான ஒரு அரசியல் தன்மை இல்லை, சமூக நீதிங்கிற பேரில் இங்கே வந்து ஒரு சமூக அநீதி தான் நடக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் முக்கியத்துவம் வரும்னு நினைக்கிறவங்க ரஜினி வந்தால் வெளியே வருவாங்க. அப்படி வெளியே வர்றதுக்கு நிறைய சமூக குழுக்கள் தமிழ்நாட்டில் தயாராக இருக்குது. பட் அந்த ஆள் வருவாரா இல்லையான்னு தெரியாமல் அவர்கிட்ட பெற்று கட்டதுக்கு தயாராக மாட்டாங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவாக அரசியலுக்கு ஒருவேளை ரஜினி வந்து முழு மூச்சாக வரும் பொழுது தமிழகத்திற்கு அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்களுக்கு அப்படிங்கிற பார்வையிலிருந்து சொல்லுங்க. மக்களுக்கு என்ன பார்வையில் ஏற்படுத்தும்னா ரஜினி வந்து இன்னைக்கு அவர் அளவு உயரம் என்னன்னு தெரியாது. ஆனால் ரஜினி அளவு உயரம் பெருசாக இருக்கும்னு மற்ற தலைவர்களோட மன வலிமை இழந்துட்டாங்க. மற்ற தலைவர்கள் நீங்கள் பேட்டியை பார்த்தா தெரியும், ரஜினிக்கு என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது. நானும் அதை ஜட்ஜ் பண்ணல, சூழ்நிலை தான் தெரியும். ஆனால் மற்ற தலைவர்கள் வந்து ரேட்டில்ட் ஆகிட்டாங்க. அப்படி ரேட்டில்ட் ஆகும்போது தமிழகத்தில் அன்டாப்டு இதுவரை வந்து உரிமை வழங்கப்படாத சமூக பிரிவுகளுக்கு வந்து இவர்களே உரிமை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ ரஜினி 3வது ஒரு சக்தியாக வந்தால் இதுவரை பைப்போலர் பொலிட்டிக்ஸில் மதிக்கப்படாத சமூகங்கள் வந்து அந்த ஏற்கனவே நாம் மியூசிக்கல் சேரில் 3வது பேரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உரிமை மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக அநீதி செய்த கட்சிகள் வந்து அவங்களுக்கு நீதி செய்வதற்கு அவங்களை நோக்கி இணைவார்கள். ஆக ஒரு புதிய குழுக்களுக்கு வந்து அரசியல் அரங்கத்தில் முக்கியத்துவம் கிடைக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறீர்கள். பார்க்கலாம் இந்த கருத்துக்கள் எந்த அளவிற்கு களத்தில் வரப்போகிறது என்பது உங்களுடைய அதான் அவர் வந்தால் கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.